இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா சிக்கன் பிரியாணி செய்கிறது எப்படின்னு பார்க்க போகிறோம். சிக்கன் பிரியாணிக்கு ரொம்ப முக்கியமான என்னதுன்னா அரிசி. பிரியாணி அரிசியை எவ்வளோ நேரம் ஊற வைக்கிறோம், எந்த பதத்தில் ஊற வைக்கிறோம், எவ்வளோ தண்ணி எடுத்து ஊற வைக்கிறோங்கிறது தான் ரொம்ப முக்கியமானது. அரிசி அளவு எடுத்ததுக்கப்புறம் அதை ஒரு தடவையோ 2 தடவையோ நல்லா கழுநீர் பிசைஞ்சிட்டு தண்ணியை ஒட்ட வடிச்சிட்டு அரை மணி நேரம் தேவையான 2 மடங்கு தண்ணியை ஊற்றி ஊற வச்சுருங்க. நான் இங்கே சீரக சம்பா அரிசி எடுத்துருக்கிறனால 2 மடங்கு தண்ணி ஊற்றி ஊற வைக்கிறேன். அப்புறம் குக்கரில் நெய்யை விட்டு, நீங்கள் எவ்வளோ நெய் யூஸ் பண்ணிக்குவீங்களோ அவ்வளோ நெய் விட்டு பட்டை, கிராம்பு, ஏலக்காய், பிரிஞ்சி இலை, ஆனிசீட் இதெல்லாம் போட்டு தாளிச்சுக்கோங்க. அப்புறம் வெங்காயம் நல்லா பொடியாக சாப் பண்ணி வச்சுக்கோங்க. இது பெல்லாரி வெங்காயம், பெரிய வெங்காயம் தான் போட்டு வதக்க போகிறோம். இதுக்கு தேவையான அளவுகள் எல்லாமே நான் முன்னாடியே இன்க்ரீடியன்ட்ஸில் கொடுத்துருக்கேன். இப்போ 400 கிராம் அரிசிக்கு 400 கிராம் கோழிக்கு உரிய அளவு நீங்கள் கொடுத்துருக்கேன். கறியை நல்லா கழுவிட்டு, அதாவது கோழிக்கறியை நல்லா கழுவிட்டு தண்ணி இல்லாமல் வெங்காயம் நல்லா வதங்கினோன்னே போடுறீங்க. போட்டுட்டு குக்கரை வெயிட் போடாமல், கேஸ்கட் போடாமல் மூடி வைக்கிறீங்க. இப்போ பாருங்கள், கலர் கொஞ்சம் பெயில் ஆகிடுச்சு, அதாவது வெள்ளையாக வந்துருச்சுன்னா நல்லா வதங்கிருச்சுன்னு இதோட இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டு கிளறி விட்டுக்கோங்க. இப்போ நான் அரைக்க மசால் சொல்லியிருந்தேன். வெங்காயம், பச்சை மிளகாய், மல்லிச்செடி இதெல்லாம் ஒன்றா அரைச்சி அதையும் நம்ம ஏற்கனவே இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டு வதக்கி இருக்கிற கோழியோடு சேர்த்துக்கோங்க. தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. கறி வேக தேவையான அளவை மட்டும் தண்ணி ஊற்றுங்க. இன்னொன்று, இந்த தண்ணி அளவையும் நீங்கள் அரிசி அளவோட மெஷர் பண்ணத்தில் நோட் பண்ணிக்கணும். இப்போ அரிசியை அதே தண்ணியோடு சேர்த்து, நான் ஏற்கனவே சொன்னேன் சரியான அளவு தான் தண்ணி, அதனால் அப்படியே போடுறீங்க. அரிசிக்கு தேவையான உப்பு போட்டிருக்கிறீங்க. கரம் மசாலா பொடி கொஞ்சம் போட்டுக்கிறீங்க. நம்ம தாளிக்கத்தில் கொஞ்சம் தான் போட்டிருந்தாலும் கரம் மசாலா பொடி போட்டுக்கோங்க. அரை எலுமிச்சம்பழம் புழிஞ்சுக்கோங்க. மல்லித்தலையும் புதினா தலையும் பொடியாக கட் பண்ணி தூவிக்கோங்க. கறியை, அரிசியை, மசாலா எல்லாத்தையும் ஒன்றா கலக்கிற அளவுக்கு கிளறிக்கோங்க. இப்போ கேஸ்கட் போட்டு மூடிடுங்க. மேலே ஆவி வந்திருக்கும். இவ்வளோ நேரம் கொதித்ததில் வெயிட் போட்டு சிம்மில் 5 மினிட்ஸ் வச்சுட்டு எடுத்திங்கன்னா உங்களுக்கு கோழி பிரியாணி, சுவையான கோழி பிரியாணி, ஸ்பைசியான கோழி பிரியாணி ரெடி. வீடியோ பார்த்துருக்கீங்க, பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்கள். வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு டேஸ்ட் எப்படி இருந்ததுன்னு கமெண்ட் பண்ணுங்கள்.